வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே வீரர்களுக்கு அடுத்தடுத்த சிக்கல். உண்மையை உடைத்து கூறிய ருத்ராஜ். அதாவது தர்மசாலாவில் நடைபெற்ற பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி குறைவான ஸ்கோர் எடுத்த போதும் அபாரமாக பவுலிங் வீசி 28 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கு. இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியில் முக்கிய வேகப்பந்து வீச்சாளர்களான முஸ்தபிர் ரஹ்மான், பதிரான தீபக் சஹார் ஆகியோர் பல்வேறு காரணங்களால் இடம்பெறவில்லை. இதனையடுத்து இம்பாக்ட் வீரராக வேகப்பந்து வீச்சாளர் சிமர்ஜித் சிங் அவர்கள் களமிறக்கப்பட்டார். இவரை சிஎஸ்கே அணி களமிறக்க முக்கிய காரணமே இவரது வேகம்தான். இவரால் மிக எளிதாக 140 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீச முடியும். அதாவது பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி 28 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றிக்கு பிறகு பேசிய கேப்டன் ருத்ராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் அணியில் பல வீரர்கள் காய்ச்சலாக இருப்பதாகவும் கூறியிருக்காது. இதனால் யாரை போட்டியில் களமிறக்குவது என்ற தெரியாத சூழ்நிலையில் இருந்ததாகவும், போட்டி துவங்கும் முன்னர் தான் களமிறங்கும் வீரர்கள் பட்டியலை தேர்வு செய்ததாகவும் அவர் கூறியிருக்காரு. இதன் மூலம் சிஎஸ்கே அணியில் பல வீரர்களுக்கு காய்ச்சல் இருப்பதும் தெரிய வந்து இருக்கு. அதே போல பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் 167 ரன்களை மட்டுமே எடுத்த போதும் அபாரமாக பந்து வீசி சிஎஸ்கே அணி வெற்றி பெற்று இருக்கு. இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியில் சிமர்ஜித் சிங் அவர்கள் களமிறக்கப்பட்டார். இவர் வேகப்பந்து வீச்சில் அபாரமாக செயல்பட்டு 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்காரு. அவருக்கு ஏன் இதற்கு முன் வாய்ப்பளிக்கவில்லை என்ற கேள்விக்கும் ருத்ராஜ் அவர்கள் பேசியிருக்காரு. இது பற்றி ருத்ராஜ் பேசுகையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பிட்ச் மிகவும் ஸ்லோவாக இருப்பதாக நாங்கள் அனைவரும் நம்பினோம். மேலும் பவுன்ஸ் மிக குறைவாக இருந்தது. இதனால் நாங்கள் இந்த போட்டியில் நல்ல துவக்கம் பெற்றதால் 180 முதல் 200 ரன்கள் வரை எடுப்போம் என்று நினைத்தோம். விக்கெட்டுகளை இழந்த பின் 160 முதல் 170 ரன்கள் எடுத்தால் நல்ல ஸ்கோர் என்றும் நினைத்தோம். அடுத்து சிமர்ஜித் அவர்கள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் எங்கள் அணியில் என்ன செய்கிறார் என்று எனக்கும் தெரியவில்லை. அவர் இந்த ஐபிஎல் தொடருக்கு முன்பு 150 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசியிருக்காரு. அவருக்கு இப்போது வாய்ப்பு கிடைத்து உள்ளது. நாங்கள் ஒரு இம்பாக்ட் பேட்ஸ்மேனை இறக்கலாம் என்று நினைத்தோம். ஆனால் அவரால் 10 அல்லது 15 ரன்கள் மட்டுமே எடுக்க முடியும் என்றும், ஆனால் இம்பாக்ட் பந்து வீச்சாளராக சிமர்ஜித் சிங்கை இறக்கினால் 2 அல்லது 3 விக்கெட்டுகள் எங்களுக்கு கிடைக்கும் என்று நினைத்து அவரை களமிறக்கினோம் என்று ருத்ராஜ் அவர்கள் கூறியிருக்காரு. மேலும் எங்கள் அணியில் சில வீரர்களுக்கு காய்ச்சல் உள்ளது என்றும், அதனால் அவர்கள் அவதிப்பட்டு வராரு. காலையில் போட்டியில் யார் ஆளப்போகிறார்கள் என்பது எங்களுக்கே தெரியல. ஆனால் நாங்கள் இந்த போட்டியில் வெற்றி பெற்றது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று ருத்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.